நானேதான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? எனக்கு பயமா இருக்கு. நினைப்பிலேயே சுகம் பார்த்தானா இந்த அணைப்பிலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா? அப்புறம் என்ன விடாம சுத்தி வந்தாரு. முதல்ல மசில க்ளீன் பண்ணு. ஏய் ஒரு ஷார்ட் நியூஸ், ரமேஷ் கால் உடைஞ்சு போச்சு. என்ன இது? டேப் ரெக்கார்டர். நான் இத கேக்கல. ஓ அதுவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். படிக்கட்டு யூஸ் பண்ணாம கீழே இறங்க முடியுமான்னு வசந்த் சேலஞ்சு பண்ணான். விடுவேனா? அங்கிருந்து வாட்டர் போய் பிடிச்சு சர்றன்னு கீழே வந்தேன். அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 500 அடி பில்டிங்ல 450 அடி கீழே வாட்டர் பைப்பே காணோம். சோ 50 அடி உயரத்துல இருந்து ஐயா பறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே? போட்டி வச்சது வசந்த், இப்ப அவஸ்தைப்படுற நீங்க தானே? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எஸ் எனக்கு புரியுது. ஒரு சாதாரண பிராக்சர் ஒரு மாசம் குணமா போகுது. இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றிய? ஒரு கால், இந்த காலையை நான் இழந்துட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படித்தானே? அப்ப நீ என்ன நேசிக்கல, என் உடம்ப தான் நேசிக்கிற. என்ன சொல்றீங்க ரமேஷ்? ஐ லவ் யூ. நீங்க எனக்கு வேணும். எப்பவும் எப்படி இருந்தாலும் சரி. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ. என்ன சொன்னேன்?
ஐ லவ் யூ ரமேஷ். மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். தேங்க்யூ மிஸ் லட்சுமி. ஏண்டா வசந்த், ஏலம் போடுற மாதிரி ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ்னு 3 தடவை சொன்னாலே கேட்டல? சகோதரிகள் சைக்காலஜில நீ சக்கரவர்த்தி, நான் எல்கேஜின்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? கண்ணையோட தங்கச்சி ஆம்பளை வர்க்கம்னாலே இவளுக்கு அலர்ஜி. இவளை மடை காட்ட முடியுமான என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிய. வாட் யூ சே? சக்கரவர்த்தி, சகோதரிகளை உன்னால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும். இந்த எல்கேஜி கொஞ்சம் மனசு வச்சா அவங்கள ஆட்டி படைக்கவும் முடியும். ரமேஷ், யூ ஆர் கிரேட்.